வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறோம் பார்த்தா மாமல்லபுரத்தில் இருக்கிற கோயில் அது பார்க்க தான் போகிறோம். நீண்ட தூர ஒரு பயணம் மேற்கொண்டு தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். பெரிய ஒரு விழா மாதிரி தான் காட்சி அளிக்குது. வளமையாக டிக்கெட்டு கொடுத்து தான் போகிறது. இன்றைக்கு பார்த்தா டிக்கெட் இல்லையா, கலைக்குது தான். நான் ஒன்றும் செய்யலாது வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு போகணும் தானே. அந்த வகையில் எல்லோரும் முன்னே போட்டாங்க, நான் பின்னே போய் கொண்டிருக்கிறேன். வித்தியாசமான ஒரு அனுபவங்களையும் மக்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் அது கோயில் தெரியுது. தொடர்ந்து பார்ப்போம். இந்திய தொல்லியல் துறை கடற்கரை கோயில் ராஜசிம்ம பல்லவனால் 2ஆம் நரசிம்ம பல்லவன் கட்டப்பட்ட கிறிஸ்துக்கு 700-728. இக்கோயில் வளாகத்தில் 2 விமானங்கள் உள்ளன. இது சத்திரிய சிம்மேஸ்வரம் மற்றும் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய கோயில் 5 அடுக்குகள் கொண்ட விமானத்தையும் மேற்கு நோக்கிய 3 அடுக்குகள் கொண்ட விமானத்தையும் உடையதாக உள்ளது. 2 கோயில்களுக்கு இடையில் உள்ள கருவறையில் சயன கோலத்தில் உள்ள திருமால் செதுக்கப்பட்டுள்ளது. 2 கோயில்களும் கருவறையில் லிங்கமும் சுவரில் சோமாஸ்கந்தர் சிற்பங்களும் காணப்படுகின்றன. மாமல்லபுரம் கோயில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். கோயிலை படம் எடுக்கலாம் உண்டு. அங்கே பாதை இல்லை, ஒழுங்கான பாதையெல்லாம் போகணும். போமாம். இதால் இறங்க முடியாண்டதான் அவங்க கத்துனாங்க. இதால் இறங்க முடியாது, அப்படி வாங்கண்டு. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் அது பிரச்சனை நினைக்கிறேன். பார்த்தா நல்ல ஒரு சவுக்கங்காடு, அதாவது எங்கள் ஸ்ரீலங்காவில் மணக்காடுன்னு சொல்லுவாங்க. மணக்காடு குளத்தினை அங்கே சவுக்கு நிறைய இருக்குது தானே, அதே போல் தான் சவுக்கங்காடை இங்கால இருக்குது. சவுக்கங்காடுன்னா சவுக்கங் தோட்டம். வேறுங்க கோயில் இதில் இருக்குது. அதை சுற்றி பார்த்தா வேறுங்க பெருசாக தெரியுது கோயில். தொடர்ந்து நந்தி மற்றது இங்கே பாருங்க யானை எல்லாமே செதுக்கி இருக்கு. பார்த்தா நிறைய பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க. எல்லா இன மக்களுமே நிற்கிறாங்க. தமிழ் அப்படி என்று இல்லை, எல்லா இன மக்களும் உள்ளுக்கு தெரியுது. அப்படியே அடுத்தடுத்த சூரிய ஒளியும் படுது. சூரிய இதில் நம்மளுக்கு அப்படியே கருங்கல் தானே, கருங்கல்லால் ஆக்கப்பட்டது தான் இங்கே பாருங்க. எங்காலும் இப்படியே கல்கோயில் உண்டு தான் சொல்கிறாங்க. எல்லா மக்களுமே நண்டெடுத்து கொண்டிருக்கிறாங்க. யார் எங்கெங்கே விடுற மாதிரி இல்லை நிற்கிறாங்க. வேல்முருகன் சிற்பக்கலை கூடம் வந்திருக்கு. இதில் பார்த்தா நிறைய பொருட்கள் நல்லா இருக்குல்ல.
கரங்கல்லில்